அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். இங்கு தெரிகின்ற ஜாதகம் எனது நண்பர் சேலத்தில் பிறந்தவரின் ஜாதகம். நாட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் பிறந்திருக்கும் குழந்தைதான் இந்த நாட்டை ஆளப்போகிறது ஒரு நாள். அந்த குழந்தை சேலத்தைச் சேர்ந்த இந்த ஜாதகராக கூட இருக்கலாம். இந்த ஜாதகம் மகர ராசி, கடக லக்கணம். கடக ராசியிலோ அல்லது கடக லக்கணத்திலோ பிறந்தவர்க்கு அரசியல் வருவதற்கு சாதகமான ராசி இந்த கடகம். இந்த ராசி கட்டத்தில் 6ஆம் இடத்தில் ராகு உள்ளது. 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்ற சூரியனோடு இணைந்து இருக்கிறார். இதனால் இவர் அரசியலில் எதிரியை வெல்ல முடியும். இந்த மாதிரி கடக ராசியிலோ அல்லது கடக லக்கணத்திலோ பிறந்த ஜாதகர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அரசியல் தலைவராகிட முடியுமா அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். பிறந்தவங்க எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்குன்னு போகும் பொழுது 25 வயசில் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்து அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரே தொழில் செய்கிறாங்களா? இல்லவே இல்லை. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் தசா புத்திகள் மாறுது. மாறுகின்ற பொழுது அவங்களுடைய வேலையும் மாறுது. ஒரு ராசி கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 12 கட்டம். ஃபஸ்ட்டு கட்டம் லக்கணம், அதுதான் நம்ம பிறக்கிற முதல் கட்டம். கடைசி கட்டம் 12ஆம் கட்டம், நாம் ஓய்வு பெறக்கூடிய கட்டம். பிறந்த உடனே யாருமே அரசியலுக்கு வர முடியாது. கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் செய்துட்டு அவங்க இந்த கடைசியாக பார்த்தா ஒரு 50-60 வயசில் தான் அவங்க அந்த அரசியலில் பெரிய ஆளாக வருவாங்க. இதை எப்படி ராசி கட்டத்தில் நாம் பலன் பார்க்குறது அப்படின்னா, 12ஆவது கட்டம் நாம் ஓய்வு எடுக்கிற கட்டம். அதுக்கு முன்னாடி கட்டம் 11ஆவது கட்டம். இந்த கட்டம்தான் நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும். இது எப்படி சாத்தியப்படும்? இது வரைக்கும் யாருமே இப்படி சொல்லலையே. 10ஆம் இடம் தானே தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கடைசியாக வேலை செய்கிற கட்டம் 11ஆவது கட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க? இது ஒன்றும் புரியவில்லையே அப்படின்னு நினைக்கலாம். சரி, உங்களுக்கு விளக்கம் தருவதற்காக மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவருடைய ஜாதகத்தை வச்சு இங்கே விளக்கம் தருகிறேன், கவனித்து பாருங்கள். காமராஜர் ஜாதகமும் பாருங்கள், கடகலக்கணம். இந்த ஜாதகமும் பாருங்கள், கடகலக்கணம். இதுலேயும் மகர ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு, அதுலேயும் மகர ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ரெண்டுலேயுமே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மேலும் சூரியன் 2 ஜாதகத்திலையுமே புதனோடு இணைஞ்சி இருக்குது. காமராஜா ஜாதகத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு, இந்த ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்குது. 2 ஜாதகத்துக்குமே 11ஆம் இடம் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் காமராஜா ஜாதகத்தில் சிம்ம ராசியில் இருக்குது. சிம்ம ராசிக்கு உண்டான கிரகம் சூரியனும் புதனும் இணைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்குது. அப்படியே இந்த ஜாதகத்தை பாருங்கள். சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்குது. அந்த இடம் புதனுடைய வீடம். புதன் பாருங்க ஆட்சி பெற்ற சூரியனோட இணைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய காமராஜா மக்கள் தலைவராக வருகின்ற பொழுது இந்த ஜாதகரும் ஒரு நாள் மக்கள் தலைவனாக வருவார். சரிங்க, இதே கடகலக்கணத்தில் பிறந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவருடைய ஜாதகத்தை கூட பாருங்க. கலைஞருடைய ஜாதகத்திலையும் 6ஆம் இடமாக வருவது தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி குரு உச்சம் பெற்ற செவ்வாயின் வீட்டில் இருக்குது. இந்த ஜாதகத்தில் கூட 6ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்ற சூரியனின் வீட்டில் இருக்குது. அப்படியே கலைஞரின் ஜாதகத்தில் 11ஆம் இடத்தை பாருங்க, சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருப்பாங்க. இது ரெண்டும் அரசு கிரகம்.
அந்த இடத்தை குரு பார்க்குது. அதனால் இவருக்கு கடைசி காலத்தில் அரசியல் செஞ்சார். சரிங்க, இன்னும் கூட நம்பிக்கை வரலன்னா, இப்போ அரசியல் சூழ்நிலையில் நடிகராக இருந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய ஜாதகத்தை கூட கவனித்து பாருங்க. இவரது லக்கணம் கன்னியா லக்கணம், ராசி கடகராசி. அப்படியே கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தை பாருங்க, கடகராசியாக வரும். அங்கே செவ்வாய் இருக்குது, கூடவே சந்திரனும் ஆட்சி பெற்று இருக்குது. அப்போ அந்த இடத்துல 2 அரசு கிரகங்கள் இருக்குதில்ல, இதனால் இவருக்கு அரசியல் வந்திருக்குது. இதில் ஏதோ சந்தேகம் இருக்கா? சரிங்க, லக்கணம் இது இல்லை அது இல்லை அப்படின்னு சில விஷயத்தை கூட சொல்லலாம். நீங்கள் ராசி அடிப்படையில் கூட பாருங்க. கடகராசிக்கு 11ஆம் இடமாக வருவது ரிஷபராசி. அங்கே பாருங்க, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்குது, கூடவே கேது இருக்குது. கூட கேது இருந்ததுனால அரசியல் வந்திருக்குதுங்களா? சரிங்க, இதே சினிமா துறையில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஜாதகத்தை பாருங்க. இவங்க சிம்ம ராசி, மிதுன லக்கணம். இந்த ஜாதகத்தை லக்கண அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமாக வருவது மேசராசி. மேசராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் சந்திரனோட கூடி சிம்ம ராசியில் இருக்குது. அந்த சிம்ம ராசியை குருவும் பார்க்குது, மேச ராசியும், அதாவது 11ஆம் இடம், அந்த இடத்தையும் குரு பார்க்குது. அப்புறம் ஏங்க இவங்களுக்கு அரசியல் வராது? இத்தனை தலைவர்களுடைய ஜாதகத்தோட இந்த ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் இன்று ஏழையாக இருக்கிறார். ஆனால் இவர் ஒரு நாள் மக்கள் தலைவனாக வருவார். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.